ஜனவரி 23ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் துஷார் வழங்க கேட்கலாம். துஷார், ஜனவரி 23இல் மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், நிச்சயமாக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெறவுள்ள பிரதமர் மோடியின் பொதுக்கூட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற உள்ளது. இந்த நிலையில மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு இன்று அதிகாலையிலே பந்தகால் நடும் விழா நடைபெற்றது. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற உள்ள நிலையில இதற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில இன்று காலை மேடைகள் பந்தக்கால் நடும் விழா நடைபெற்றது. அதாவது கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் கும்பரவேல் ஆகியோர் ஏற்பாட்டில் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம், மேற்கு மாவட்ட கழக செயலர் சிட்லப்பாக்கம், அதே போல மாநில உறுப்பினர் தனபால், கழக அமைப்பு செயலர் வாலாஜாபதி கணேசன், பாஜக மாவட்ட தலைவர் பிரவீன்குமார் உள்ளிட்ட முக்கிய கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்று குத்துவிளக்கு ஏற்றி மேடை அமைக்கும் இடத்தில் பூஜையுடன் தொடங்கி வைத்தனர். அதே போல மைதானத்தை சீர் செய்யும் பணியும் தொடங்கியுள்ளது. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள சூழலில் இந்த பொதுக்கூட்டம் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதாவது பிரதமரின் வருகையை முன்னிட்டும் மதுராந்தகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய தொடங்கி இருக்கின்றன. மேடை அமைக்கும் பணிகள் மற்றும் தொண்டர்கள் அமர்வதற்கான இடவசதிகளை கூட்டணி கட்சி நிர்வாகிகள் நேரில் ஆய்வு செய்து இறுதியாக இந்த இடத்தை தேர்வு செய்துள்ளனர். குறிப்பாக பார்த்தோம்னா தமிழகத்தின் அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி விறுவிறுப்பாக நகர்ந்து வரும் வேளையில மதுராந்தகத்தில் நடைபெறவுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் இந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. குறிப்பாக தேசிய ஜனநாயக கட்சியின் பலத்தை நிரூபிக்கும் ஒரு முக்கிய மேடையாக இது பார்க்கப்படுகிறது. அதே போல தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில பிரதமரின் மோடி அவர்களின் வருகையும் அவரது உரையும் தொண்டர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்துவதோடு செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களில் புதிய அரசியல் மாற்றங்கள் வகுத்தப்படும் எனவும் தெரியப்பட்டுள்ளது. ராம்குமார், ஜனவரி 23ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் துஷார் வழங்க கேட்கலாம். துஷார், ஜனவரி 23இல் மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், நிச்சயமாக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெறவுள்ள பிரதமர் மோடியின் பொதுக்கூட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற உள்ளது. இந்த நிலையில மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு இன்று அதிகாலையிலே பந்தகால் நடும் விழா நடைபெற்றது. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற உள்ள நிலையில இதற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில இன்று காலை மேடைகள் பந்தக்கால் நடும் விழா நடைபெற்றது. அதாவது கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் கும்பரவேல் ஆகியோர் ஏற்பாட்டில் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம், மேற்கு மாவட்ட கழக செயலர் சிட்லப்பாக்கம், அதே போல மாநில உறுப்பினர் தனபால், கழக அமைப்பு செயலர் வாலாஜாபதி கணேசன், பாஜக மாவட்ட தலைவர் பிரவீன்குமார் உள்ளிட்ட முக்கிய கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்று குத்துவிளக்கு ஏற்றி மேடை அமைக்கும் இடத்தில் பூஜையுடன் தொடங்கி வைத்தனர். அதே போல மைதானத்தை சீர் செய்யும் பணியும் தொடங்கியுள்ளது. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள சூழலில் இந்த பொதுக்கூட்டம் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதாவது பிரதமரின் வருகையை முன்னிட்டும் மதுராந்தகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய தொடங்கி இருக்கின்றன. மேடை அமைக்கும் பணிகள் மற்றும் தொண்டர்கள் அமர்வதற்கான இடவசதிகளை கூட்டணி கட்சி நிர்வாகிகள் நேரில் ஆய்வு செய்து இறுதியாக இந்த இடத்தை தேர்வு செய்துள்ளனர். குறிப்பாக பார்த்தோம்னா தமிழகத்தின் அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி விறுவிறுப்பாக நகர்ந்து வரும் வேளையில மதுராந்தகத்தில் நடைபெறவுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் இந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. குறிப்பாக தேசிய ஜனநாயக கட்சியின் பலத்தை நிரூபிக்கும் ஒரு முக்கிய மேடையாக இது பார்க்கப்படுகிறது. அதே போல தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில பிரதமரின் மோடி அவர்களின் வருகையும் அவரது உரையும் தொண்டர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்துவதோடு செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களில் புதிய அரசியல் மாற்றங்கள் வகுத்தப்படும் எனவும் தெரியப்பட்டுள்ளது. ராம்குமார், தகவலுக்கு நன்றி துஷால்.